அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சலசலப்பு காரணமாகவே தற்போது எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பதா உங்களுடைய பார்வை பகிர்ந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி திரு தராசசியம். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பிரியன் சார், வணக்கம். 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 அதிமுக பாஜக சேர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாக ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் அது மிக தவறான ஒரு கருத்து. எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் திரு அமித்ஷா மேடையில் சொன்னாரு அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது விளக்கியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்ல, கரெக்டா அன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மௌனமா இருந்ததுக்கு காரணமே அந்த விஷயத்துல எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, கூட்டணி என்டிஏ கூட்டணி தேர்தலை சந்திக்கும் அப்படின்ற அந்த இதோட தான் நிறுத்திக்குமே தவிர என்டிஏ கூட்டணி ஆட்சின்ற அந்த எல்லைக்கு போகக்கூடாது அப்படின்றதான் பழனிசாமியுடைய ஒரு இதா இருக்கு, எண்ணமா இருக்கிறதா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்க கூட்டணி ஆட்சி என்று சொல்லி நீங்க தேர்தலை சந்திக்கிற ஒரு விஷயம் அது சக்சஸ்ஃபுல்லா வருமா இல்லையான்றது தெரியாது மட்டுமல்ல, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற அஇஅதிமுகக்குள்ளேயுமே கூட ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கும், அவங்க உட்கட்சி பிரச்சனையெல்லாம் தோற்றுவிக்கும். அதனால அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய நிலையில எடப்பாடி அவர்கள் இருக்காரு. ரெண்டாவது, அவர்கள் சீட்டு பங்கு போட்டுக்கிறதுலயே நம்ம டிசைட் பண்ணிடலாம், அது கூட்டணி ஆட்சி நோக்கி போறதா கூட்டணி ஆட்சியை நோக்காம போறதான்றத அது வச்சு டிசைட் பண்ணலாம். இப்போ 150 இடங்கள் அதிமுக போட்டி போட்டு வச்சுக்கோங்க, இதுல 117 இடங்களை வெற்றி பெற நோக்கத்துல தான் போட்டி போடுறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அது தனியாக ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சியில இறங்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது கூட்டணி ஆட்சி இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுல இப்போ எடப்பாடி பேசியிருக்கிறது அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. நம்ம தான் ஜெயிச்சா நம்மளுடைய ஆட்சி தான் மெசேஜ் கொடுக்குறாரு. நம்ம தலைமையிலான கூட்டணி மெசேஜ் கொடுக்குறாரு. நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் மெசேஜ் கொடுக்குறாரு. கூட்டணி ஆட்சி இல்லைன்றதும் ஒரு மெசேஜ் கிளீனா கொடுக்குறாரு. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சி என்கிற விஷயம் எடுபடாது, அந்த விஷயத்த முழுசா புரிஞ்சு வந்திருக்காரு. ஆனால் போக போக பாஜக எந்த மாதிரியான ஒரு சீட் ஷேரிங்லாம் என்ன மாதிரியான கெடுபிடியை கையாளுவாங்க நமக்கு தெரியாது. அதை பொறுத்துதான் அந்த சீட் ஷேரிங்கை பொறுத்து தான் ஃபைனலா இது கூட்டணி ஆட்சி நோக்கி போறதா இல்லையா நம்ம தெரிய வரும். ஸோ எத்தனை கட்சிகள் கூட்டணியில் சேருது, எப்படி சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அதை ஒட்டி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ தற்சமயத்துக்கு சில விஷயம் இந்த விஷயத்தை எடப்பாடி கிளாரிஃபை பண்றது அவங்க கட்சிக்காரங்களை கிளியர் பண்றதுக்காக தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. கூட்டணியில் மட்டுமே பாஜகவிற்கு பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவிற்கு பங்கு இல்லை என்பதை அதிமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா கொடுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி திரு பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.